ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கிற மாதிரி தர்பூசணியை வச்சு எப்படி பிங்க் பேரடைஸ் கூலர் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன சின்னதாக ஸ்டெப்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைசியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அகர் அகரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு இதை நம்ம ஜெல்லி செட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஜெலட்டின், அந்த அன்ஃப்ளேவர்டு ஜெலட்டின் இருக்குல்ல, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வேண்டாம்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்பில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம செட் பண்ண வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு தண்ணி, 1/4 கப்பு சர்க்கரை போட்டு அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் அதை நம்ம சேர்த்துப்போம். அது ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த இந்த அகர் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அது மிக்ஸ் ஆனால் போதும், கொதிக்கலாம் வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஜெல்லி செட் பண்ண போகிறீங்களோ அதில் இதை ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இது வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ண போகிறேன். குட்டி குட்டி பீஸஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட ஜூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சுகரும் நம்ம போட்டிருக்கோன்றதுனால குழந்தைங்களுக்கு நார்மல் டைமில் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு அகர் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நம்மளோட பிங்க் பேரடைஸ்க்கு வேண்டிய எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜெல்லி, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸு, அதுக்கப்புறம் டிராகன் ஃப்ரூட்டு. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த ஜூஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். அப்புறம் டிராகன் ஃப்ரூட் வாட்டர்மெலன் இல்லாமல் ஆல்மோஸ்ட் சேம் டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அதனால இதோட சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே உடம்புல இருக்கிற அந்த சூட்டை குறைக்கிறதுக்குன்றதுனால சம்மரில் கண்டிப்பாக நம்ம தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு சம்மர் ட்ரிங்க் புதுசாக வேணும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்குவோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல நம்ம தேங்காய் பால் போட்டிருக்கிறதுனால வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட். யூஸ்வலா பால் ஊற்றி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. ஏன்னா ஃப்ரூட்டும் பாலும் சேரும்போது சில பேருக்கு ஒத்துக்காது. பட் எல்லாருக்குமே ஒத்துட்டு போற மாதிரியானது இந்த நம்மளோட பிங்க் பேரடைஸ் ஜூஸ். இது தேங்காய் பால்ன்றதுனால இந்த ஃப்ரூட்டோட சாப்பிடும் போது டேஸ்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் போட்டோன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆரஞ்சாக இருக்கும். அது வந்து தேங்காய் பாலோட ஃபேட்டு தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஐஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும். கடைசியாக நம்மளோட ஜெல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படி சில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஐஸை க்ரஷ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணெலாம் எரியும் இல்லையா, அந்த டைமில் இது ஒரு கப் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதுமே நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆத்துற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றுனதும், தேங்காய் பால் இல்லை பால் ஊற்றினாலுமே எந்த ஃப்ரூட்டோட சேர்ந்தாலுமே அது லைட்டாக திரியிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். ஸோ நம்ம இதில் எந்த சிரப்லாம் எதுவும் சேர்க்கல. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். நம்ம கலருமே வந்து நேச்சுரலாக இருக்கிற கலர் தான். ஸோ அதனால குழந்தைங்களுக்குலாம் சம்மருக்கு நம்ம அடிக்கடியே இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ட்ரிங்க்கை நல்லா சில் பண்ணிட்டு குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் மேலே வந்து க்ரஷ் பண்ண ஐஸை போட்டு அப்படியே கூட குடிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மம்மிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க.
இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.